ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பேஸ். ஜிடிபினா என்ன? ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சிம்பிளாக இண்டிகேட் பண்ணுறது தான் ஜிடிபி. இந்தியாவில் குவார்டர்லி ஒன்ஸ் இந்த ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. ஆனால் எப்படி இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவாங்க, இதனால மக்களுக்கு என்ன பயன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியான்றது ஒரு நாடு. இந்த மாதிரி உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் தான் எவ்வளவு பணம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பணம் எவ்வளவு மடங்கு பெருகி இருக்குன்னு கணக்கிட்டு ஒரு விகிதத்தை வெளியிடுறது தான் ஜிடிபி. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நாட்டுடைய வரவு செலவு கையிருப்பு இதெல்லாம் கணக்கிடுது. ஜிடிபியோட ஃபார்முலா C+G+I+NX. இதில் சின்றது கன்சம்ஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த கன்சம்ஷனில் அடங்கும். உதாரணமாக கிராசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், கிளாத்ஸ் இது எல்லாமே வரும். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கிறது நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகளும் அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்களும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தொழிலில் போடக்கூடிய முதல்களும் அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள். நெட் எக்ஸ்போர்ட்ன்றது நம்ம நாடு எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்க எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்கன்ற வித்தியாசத்தை குறிப்பிடுறது. இது எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடிய ரிசல்ட்டை நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசல்ட்லேருந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை கால்குலேட் பண்ணி சொல்கிறது ரியல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இந்தியா 100 கோடி பணம் பிரிண்ட் பண்ணி ஆர்பிஐ ரிசர்வ்ல வச்சிருக்காங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். இது தெரிஞ்ச பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்கான இந்தியன், ஐடிபிஐ, எஸ்பிஐ, ஐஓபி பேங்க்லாம் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் ஆகவும் கவர்மெண்ட் பாண்டாகவும் அந்த பணத்தை வாங்கி அவங்க பேங்க்ல ஸ்டோர் பண்றாங்க. இதை தெரிஞ்ச மக்கள் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், பிஸ்னஸ், கிராசரி ஷாப் இந்த மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணலான்னு ஒவ்வொரு பேங்க்லயும் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் வாங்கி அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றாங்க. பொதுமக்களும் இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மூலயமா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இந்த சைக்கிளில் ஆர்பிஐ அடித்த 100 கோடி 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 5 கோடியாக எக்ஸ்ட்ராவாக பெருகிருக்கும். அடுத்து பேங்க் 7% இன்ட்ரெஸ்ட்டை பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொடுக்கறனால 73.5 கோடியாக பெருகிருக்கும். அந்த பிஸ்னஸ் பீப்புள் பொதுமக்களுக்கு தன்னுடைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொடுக்கறனால ப்ராஃபிட்டோட தன்னுடைய பணத்தை பல மடங்காக பெருக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியா அச்சிட்ட ஒவ்வொரு பணமும் ஒரு வருஷத்துல எவ்வளவு மடங்காக பெருகிருக்குன்னு கணக்கிட்டு ஒரு விகிதமாக வெளியிடுறது தான் ஜிடிபி. இந்த ஜிடிபி ஏறுனா இறங்குனா நமக்கு என்ன, நம்ம சம்பாரிச்சாதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா இந்த ஜிடிபி நம்ம ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் பயன் கொடுத்துட்டு தான் இருக்கு. எப்படின்னு பாக்குறீங்களா? உதாரணமா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 50% சேலரி ஏத்திட்டாங்கன்னு வச்சுப்போம். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கோவர்க்கர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்துறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ எல்லாரும் தான் ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு நினைக்கிற பொருள் எல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜ், பைக், கார்னு வாங்குறீங்க. இதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் ஷார்ட் டேர்ம்லயே நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுனால நிறைய ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுலேருந்து லாபமும் அடைகிறாங்க. இந்த பொருள்லாம் நிறைய சேல்ஸ் ஆகுறனால இது தயாரிக்க தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ், மிஷின், மோட்டர் அது மூலயமா தயாரித்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக டிரான்ஸ்போர்ட், அந்த வெஹிக்கிளை தயாரிக்க தேவைப்படுற பொருள், இப்படி உற்பத்தி அதிகமாக பெருகி ஒரு பணம் பல மடங்காக பெருகியிருக்கும். இப்படி பெருகிறது மூலமாக மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பும் தனிப்பட்ட மனிதனுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையுது. இப்படி நம்ம பொருளாதாரம் வளர்றது மூலயமா வெளிநாட்டு மக்களும் நம்ம நாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சிம்பிளாக இந்த ஜிடிபி ஒரு செயின் லிங்க் மாதிரி பெருகி அகெயின் அது ரிவர்ஸில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். நம்ம இந்தியாவில் இந்த ஜிடிபியோட டேட்டா பெரிய பெரிய நிறுவனங்கள் மூலமாகவும் பேங்க் தன்னுடைய லாபத்தை கணக்கிட்டு காட்டுறது மூலமாகவும் நம்மள மாதிரி பொதுமக்கள் பண்ணுற பேங்க் டிரான்சாக்ஷன், இன்கம் டேக்ஸ், பிபிஎஃப், ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இப்படி கணக்கில் காட்டக்கூடிய பரிவர்த்தனைகளை வச்சு இந்தியாவுடைய ஜிடிபியை கணக்கீடு செய்கிறாங்க. இதுல இருந்து புரிய வர்றது, நாம வளரணும், நிறைய லாபம் பார்க்கணும் தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆசையாகவும் இருக்கு. நமக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படி பெருக்கலான்னு யோசிக்கிறதே நம்ம செல்வத்தை பெருக்க வழிவகுக்கும். ஸோ திங்ஸ் மேட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதை தெரிஞ்சுக்க ஃபினான்ஸ் பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.